ஓம் கணேசாய நமக. பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கடக மகா ராஜகுரு பெயர்ச்சி தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒருவர் ஒரு பொருளை மறைத்து வைக்கப்பட்டு அது பெரிய அளவிலே இருக்குமேயானால் அது வித்தியாசமான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது ஒரு விதி உண்டு. எந்த ஒரு பொருளுமே மறைவாக இருந்து அது உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் வித்தியாசமான நல்ல பலன்களை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த வகையிலே தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி நாதனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்து உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குரு பகவான் இப்படி கடக ராசியிலே உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறக்கூடிய காலங்களில் பூராமே பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனுசு ராசிக்கு வித்தியாசமான நல்ல பலன்களாகத்தான் நடந்து கொண்டிருக்குமே தவிர மறைந்து விட்டது அட்டமத்து குரு அப்படிங்கிற ஒரு பொருளில் அந்த கிரகம் வேலை செஞ்சு இருக்காது. அதே தான் இப்போவும் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த குருப்பெயர்ச்சியானது எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கில கணக்குப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் மிதுன ராசியிலே இருந்து வருகின்ற அந்த குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமாகிய கடகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. இந்த என்ட்ரி கிட்டத்தட்ட தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாகத்தான் விளங்கும். ஏனென்றால் சனி இப்பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டமத்து சனி, 3ஆம் இடத்து யோகச்சனியை விட்டு விலகி அர்த்தாஷ்டம சனியாக போயிட்டார். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய ராசி நாயகன் 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகின்றார். அந்த உச்சம் என்பது தான் இந்த இடத்துல உங்களுக்கு பலன்கள் வித்தியாசமான மாறுபட்ட பலன்கள் நடைபெறும் என்பது. அதே சமயத்தில் அவருடைய குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சனி மீது விழுகின்றது. ஆகையினால் இந்த பார்வையானது சனீஸ்வரர் அந்த இடத்துல கட்டுப்படுத்தி வைக்கும். ஸோ தனுசு ராசியை பொறுத்தமட்டில் இந்த குருப்பெயர்ச்சி மிகவும் வித்தியாசமாகவும் ஏதோ ஒன்று இவ்வளவு காலமாக நடைபெறாமல் உங்களுக்கு போக்கு காட்டி வந்த ஒரு நல்ல காரியம் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த காரியம் வெற்றி நடை போடப் போகின்றது என்பது உண்மை. ஆக இப்படிப்பட்ட காலத்தில் இனி வரிசையாக உங்களுக்கு பார்க்கலாம். 8ஆம் இடத்துல குரு வந்ததனால சோர்வடைய வேண்டாம். இது உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியாகும். 7ஆம் இடத்துல இருந்து அவர் செஞ்ச யோகத்தை விட 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற பின் உங்களுக்கு சரமாரியான ஒரு வித்தியாசமான நல்ல யோகங்களையும் கொடுக்க போகின்றார். ஆக 1ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே மறைந்து விட்ட நாயகன் அது தன் சொந்த நாயகன் என்ற காரணத்தினால ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு பறந்து செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது பொன்னான காலம். இது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலே நிறைய பேருக்கு வெளி மாநிலம், வெளி மாவட்டங்கள், வெளிநாடு இந்த மாதிரியான உத்தியோக வேலைகள் அமைப்புகளெல்லாம் அமைந்து காணப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கனவு கண்டு கொண்டிருந்தீர்களோ அந்த கனவு நிறைவேறக்கூடிய வகையில் சாத்தியக்கூறுகளாக விளங்கும். இது போக லக்னேசன் 8இல் உச்சம் பெற்று விட்டால் தனக்கு கீழே பல பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலை അല്ലെങ്കിൽ ஒரு பெரிய நிறுவனத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதும் ஒரு கணக்கு உண்டு. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் சிங்கிளாக வேலை செய்து கொண்டு வந்த நீங்கள் இனிமே ஒரு ஸ்தாபனமாக அமைக்க பெற்று அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய நிலைமை உயர்ந்து வரும் என்பது விதி. ஆகையினால் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும். 1ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடியதாகவே விளங்கும். அதுவும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே நட்பு வட்டங்கள் விரிவடையும். அது ஆண் பெண் நட்புகள் எல்லாமே அமைந்து காணப்படும். அதன் மூலமாக வருவாய் சுழற்சிகள் அதிகமாகவே ஏற்பட தொடங்கும்.
2ஆம் இடத்திற்கு அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வருவாய் எக்கச்சக்கமாக பெருகும். தனம், குடும்பம், வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் நீங்கள் நேரடியாக தலையிட முடியாது. குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அமையும். சில பேருக்கு வந்து தாய் தகப்பனை விட்டு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்பு, இல்லை மாமியார் மாமனாரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் வந்து சேர்ந்துவிடும். இந்த மாதிரியாக ஒரு சூழல் அமையப்பெற்று காணப்படுகின்றது. வாக்குஸ்தானத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளில் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை. 3ஆம் இடத்திற்கு அவர் வந்து 6ஆம் இடத்திலே இருந்து உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே 3ஆம் வீடும் ஒரு மறைப்பொருள் சம்பந்தப்பட்ட வீடு, 8ஆம் வீடும் ஒரு மறைப்பொருள் சம்பந்தப்பட்ட வீடு. ஆக இந்த இடத்தில் 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே ஒரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகும். துணிச்சல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை பெருகும். அதே சமயத்தில் அந்த பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் வில்லங்கமாக இருந்தவள் விலகிச் சென்று விடுவாள். அந்த மாதிரியாக ஒரு அமைப்பு அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்துல ராகு இன்னும் விலகவில்லை, அங்கே தான் இருக்கிறார். ஆகையினால் அவர் ஃபுல் சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ற போதிலும் 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால மறைப்பொருள் வெளிப்படக்கூடிய தன்மையாக விளங்கும். சில பேருக்கு வந்து காதலை வந்து சொல்ல தயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காதலை துணிந்து சொல்லி அதில் வெற்றியும் பெறுவார்கள். இதைத்தானடா இவ்வளவு நாளமாக காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா சொல்லுவேன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழல் பதில் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வெற்றிகரமான ஒரு செய்தியாக விளங்கும். காதல் கனிந்து உருகும் என்பது அர்த்தம். அதே போல் முயற்சிகள் பலன் கொடுக்கும். அந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த வில்லங்கம் விலகி நிறைய ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆதாயங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகமாக விளங்கும். சில பேருக்கு ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் நிச்சயமாக பரிசுகள் கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம், கல்வி, வலிமை பெறும். 4ஆம் இடத்துக்கு சனி வந்து சேர்ந்ததுனால தாயார் படுத்த படுக்கையாக போயிடுவாளோ அப்படிங்கிற நினப்பு வேண்டாம். தாய்க்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். குருப்பெயர்ச்சியின் காரணமாக அந்த படுத்து கிடந்த தாய் கூட எந்திரிச்சு உட்காரக்கூடிய ஒரு சூழல், எந்திரிச்சு நல்ல நடமாட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவாள் அப்படிங்கிறது விதி. ஆக அந்த கல்வித்தன்மையும் சிறப்பாக விளங்கும். பள்ளியிலே படிக்கின்ற, கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்ற, அல்லங்கில் போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி அசகாயமான ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் டாப் 10ல் 10ல் ஒருவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். தாய் சுகம், கல்வி, அந்த சுகம் என்பதை பொறுத்தமட்டில் தெளிந்த நீரோடையாக நல்ல சுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வண்டி வாகனங்கள் சிறப்பாக அமையும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு சென்று வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது. 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சிறப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும். 5ஆம் இடத்துல செவ்வாய் என்றவர் வந்து அந்த இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த குருப்பெயர்ச்சியின் போது அவர் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுகின்றார். ஆகையினாலே பூர்வ புண்ணிய சிறப்புகள் வலுவாக அமைந்திருக்கின்றது. அந்த பூர்வ புண்ணிய சிறப்பு வலுவாக அமையப்போகின்ற காரணத்தினால தான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு கண்டிப்பாக கிடைக்காட்டுனா அட்டமத்து குருவில் போய் பிள்ளை எப்படி கிடைக்கும்னு நினைக்கலாம். 4ஆம் இடத்து 5ஆம் இடத்திற்கு 4லே குரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால உச்சம் பெறுகின்றார். அதுதான் இங்கே முக்கியம். அந்த உச்சம் பெறுகின்ற காரணத்தினால பிள்ளை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை பேரு கிடைக்கும். அடுத்தபடியாக சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாம் சொந்த பந்தங்களாக ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க, இப்போ மீண்டும் உங்களை வந்து நாடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்வது வீண் போகாது. அவைகள் உங்களுக்கு பெருமைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக விளங்கும். 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வந்து உங்களுக்கு உண்டாக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இருக்கு. 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதிரி உச்சம் பெறுவது என்ன அப்படின்னு சொன்னால்,
அந்த சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து கடன்களை உருவாக்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வாங்கின கடனுக்கு உங்களை கையை காட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமையாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாங்கின கடன் எந்த பிரச்சனையும் கொடுக்காது. மற்றவர்களுக்காக ஏற்பட்ட கடனுக்காக நீங்கள் சில சமயங்களில் வருந்தி பணம் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியாக ஒரு சூழல் இந்த குருப்பெயர்ச்சியில் வந்து அமைஞ்சிருக்கு. நிதானம், எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நோய் நொடிகளில் வந்து உங்களை பொறுத்தமட்டில் அருமையான ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக விளங்குகின்றது. வழக்கு வம்பு தும்புகள் இந்த உச்சம் பெறுகின்ற காலகட்டத்தில் வந்து பெரிதாக ஒன்று நடந்துடாது. வழக்கு வம்பு அப்படியே தொடரத்தான் செய்யும். இப்போதைக்கு அது வெற்றி அல்லது தோல்வி என்ற ரெண்டுமே இப்பொழுது கிடையாது. அது நியூட்ரலாக ஓடிக்கொண்டிருக்கும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே சில பேருக்கு மனைவிக்கு வந்து நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய கட்டமாக விடும். நிறையா தம்பதிகளில் மனைவிக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உச்சம் பெறுகின்ற காலகட்டத்தில் மனைவிக்கு சரியான இடத்தில் உத்தியோகம் கிடைக்கும். இல்லை சில குடும்பங்களில் வந்து மனைவி வந்து சொந்த தொழில் அதை சொந்த நிறுவனம் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. நண்பர்களால், உறவினர்களால், உறவு சம்பந்தப்பட்ட நண்பர்கள், அந்த மாதிரி உறவு சம்பந்தப்படாத நண்பர்கள், உறவு சம்பந்தப்படாத 2 வகையில் உறவு சம்பந்தப்படாத நண்பர்களால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும். உறவு சம்பந்தப்பட்ட நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்களும் உருவாகிறதுக்கு காரியங்கள் இருக்கின்றது. சில பேருக்கு பெண் தேடக்கூடிய படலத்தில் ரொம்ப காலம் பொறுமையாக தேடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உச்சம் பெறுகின்ற காலகட்டத்தினாலும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வந்திருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு குருபலம் வல்ல. அதே சமயத்தில் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மனைவி ஒரு பெண், அந்த இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் உங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு குருபலம் வந்ததனால உங்களை நாடி பொருத்தம் இருக்குது, திருமணம் செய்யலாம் என்ற நல்ல செய்தி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குருபலம் இல்லை. குருபலம் வேணும்னு சொன்னால் 2, 5, 7, 9, 11 இருந்தால் தான் குருபலம்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல வந்து குருபலம் என்பது அட்டமத்து குருன்னு தான் எல்லாம் சொல்லுவோம். அப்படி குருபலம் இல்லை அப்படிங்கிற காரணமாக இருந்தாலும் இது என்ன வித்தியாசமான பலன்களை கொடுக்குதுன்னு சொன்னால், உங்களை கட்டிக்கொள்ள போகக்கூடிய மனைவி ஒரு பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குருபலம் வந்திருக்கு. நீங்கள் ஏற்கனவே பொருத்தம் பார்த்து அது கொஞ்சம் தடங்களில் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி இடங்கள் சம்பந்தப்பட்டதில் இருந்து ஒரு தகவல் வரும். எங்களுக்கு சம்மதம், உங்களுக்கு நீங்கள் பொண்ணு எடுக்கிறதுக்கு நீங்கள் தயார்னா சொல்லுங்கள், சம்மந்தம் பேசலாம் அப்படிங்கிற தகவல், நல்ல தகவல் வந்து சேரும். என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மணமாலை பொருத்தம் வந்திருக்கும், அந்த குருபலம் வந்திருக்கு. ஆகையினாலே அப்போ பார்க்கும்போது யாருக்காவது ஒருத்தர் குருபலம் இருந்தால் சரி அப்படிங்கிற கணக்கில் இந்த விவாகம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பாக விளங்கும். அப்போ அதே சமயத்தில் உங்களுக்கு குருபலம் இல்லைங்கிறதுக்காக தட்டி கழிச்சிட வேண்டாம். 2 பேரில் அதாவது மணக்க போகும் பெண்ணுக்கு குருபலம் இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரியாக திடீர் சந்தர்ப்பங்கள் தேடி வரும். நல்ல விவாகம் அருமையாக நடக்கும். அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் ஏற்கனவே கணக்கு வழக்குகள் இவைகளெல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் பொழுதும் உங்கள் மீது யாராவது பழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆனாலும் கடைசியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது என்னன்னு சொன்னால், முதல்ல பழி சுமத்துறது தானே அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. ஆகையினால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. உடன் பணி செய்யக்கூடிய அலுவலர்கள் மீது கவனமாக இருக்க வேண்டும். என்னென்னா அவங்க செய்கிற தவறு உங்கள் மீது திருப்பி விடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகலாம். இந்த இடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கையாக இருந்தேன்னு சொன்னால் முதல்லையே அந்த களங்கம் வராமலேயே தவிர்த்து கொண்டு விடலாம். நான் களங்கம் வந்து அதுக்கடுத்து நான் வந்து உத்தமன் என்று நிரூபித்ததுக்கப்புறம் களங்கம் ஏற்படும் போது 4 பேருக்கு தெரியும். களங்கத்தை விளக்கும் போது 4 பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகையினால் களங்கம் உண்டாகாமலே தப்பித்து கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு எதிரில் வேலை செய்யக்கூடியவர்களும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இந்த சிக்கலை உண்டாக்க முயற்சிக்கலாம். ஆகையினால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இது போக
சொந்தமாக நிறுவனங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வந்து கணக்கு வழக்குகளை வந்து ரொம்ப கரெக்டாக சரி பண்ணி ஆடிட்டர் மூலமாக சரி பண்ணி வச்சுக்கங்க. இந்த இடத்துலையும் சில சமயங்களில் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியதோ அல்லங்கில் அந்த வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட இதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே அதெல்லாம் ஆடிட்டர் மூலமாக சரி செய்து கொள்ள வேண்டும். இது போக சாதாரண நிலையில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தால் எந்த உத்தியோகமாக இருந்தால் ஒரு கொத்தனார் வேலை பார்த்தா கூட அங்கே கூட பழி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தில், அடுத்து 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று விட்ட காரணத்தினாலும் 9ஆம் இடத்துல அரவு என்று சொல்லக்கூடிய கேது இருக்கின்ற காரணத்தினாலும் தோப்பனார் வகையில் வந்து சில பேருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்குங்கிற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அது வந்து தோப்பனார் வர்க்கத்தில் போய் அந்த செய்தி நிகழும், அந்த சம்பவங்கள் நிகழும். ஆகையினால அவளுக்கு நீங்கள் என்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்யலாம். அது உங்களுக்கு நீங்களே ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுன்னா செலவு பண்ணணும் இல்லையா, அந்த செலவு அங்கே செய்யக்கூடியதாக மாறும். இது வந்து உங்களுக்கு நல்லது தான். அப்படி செலவு செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. இது இறைவனாகவே உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். தோப்பனாருக்கு ஏற்படலாம், அல்லங்கில் தோப்பனார் வர்க்கங்களுக்கு அந்த உடல் அசௌகரியம் ஏற்படலாம். இந்த இடத்தில் நீங்கள் தகுந்த உதவிகளை செய்வது நல்லது. அதே சமயத்தில் தோப்பனார் வர்க்கத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். அங்கே வந்து நீங்கள் உதவி செய்வதோடு நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அங்கே ஒட்டி உறவாடி இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு, மீனராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தோப்பனார் வர்க்கம் எப்பயுமே எதிரி தான். அதனால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உதவி செய்ய போய் உபகாரம் பண்ண போய் உபத்திரமாக கூடாது. ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன உதவி செய்யணுமோ செஞ்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். அங்கே வந்து ரொம்பையும் உறவுகளை மேற்கொள்ள வேண்டாம். அந்த மாதிரி பார்த்துக்கங்க. இது போக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிக்கல்கள், அந்த 9ல் கேதுங்கிறவர் இருக்கிறாரு. வியாழனுக்கு 2ஆம் இடத்துல கேது, கேதுவுக்கு 12ஆம் இடத்துல வியாழன். இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே உதவியும் உபகாரமும் கூட சில சமயங்கள் உபத்திரமாக போய்விடும். எச்சரிக்கையாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவது நல்லது. அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நாளாக எந்த கிரக பயிற்சி ஏற்பட்டும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உத்தியோகம் மாற்றம் அண்டு உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதே சமயத்தில் நீண்ட தூரத்தில் தூக்கி அடிக்கப்படுவீர்கள். பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, நீண்ட தொலை தூரத்தில் வந்து உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து உங்களுக்கு புதிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் மோசமாக இருக்காது. என்ன, குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போக வேண்டிய சூழல், அவ்வளவுதான். அதே சமயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல மரியாதை உண்டாகும். அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்துவிடும். அதே சமயத்தில் பெண்களை பொறுத்தமட்டில் அதிக தூரம் போடுவதனால குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் என்றாலும் கூட உங்களை பொறுத்தமட்டில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகள் சென்று உங்களுடைய தொழில் வியாபாரத்தை தொடங்கி நல்ல வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. சில பேருக்கு உங்களுடைய ப்ராடக்டை வந்து வெளிநாடுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிலே, அதாவது வெளிநாட்டில் போய் விற்கக்கூடிய அளவிலே உங்களுடைய ப்ராடக்டுகளுக்கு மரியாதை உண்டாகும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியதாக விளங்குகின்றது. வருமானம்னா சாதாரணமாக 1க்கு 10 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடியதாக விளங்கும். 11ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே தொட்டதெல்லாம் துலங்கும், விளங்கும், விருத்தியாகும். அப்படிப்பட்ட யோகம் அருமையாக இருக்கின்றது. வரவுகளை பொறுத்தமட்டில் எந்த குறையும் உங்களுக்கு வராது, நல்ல வருமானம் கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே எங்கே போய் இருந்தாலும் அந்த நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல போகம் இவைகள்லாம் ரொம்ப திருப்தியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. குடும்பம் ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் எங்கே போய் இருந்தாலும் நல்ல அந்த சுகபோகத்தில் தலைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகையினாலே இந்த குருப்பெயர்ச்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சி இல்லை, எப்பொழுது இருந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த
கடக குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல யோகத்தை வழங்கக்கூடியதாகத்தான் விளங்கும். அதில் இந்த கடக குரு பெயர்ச்சி வந்து இவரே ராஜாவாக இந்த பராபவ வருஷத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட வகைகளில் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கும். நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு காத்திருக்கின்றது. அதுக்காக முயற்சிகளை அதாவது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் தீவிரமாக முயற்சியை எடுக்க வேண்டும். நல்ல படிப்பு, நல்லா படிக்க வேண்டும். தேடுதல் வேட்டையிலும் அருமையாக இறங்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமைந்து உங்களை உச்சாணி கொம்பில் போய் உட்கார வைப்பார். ராஜ கிரீடம் கொடுத்து அலங்கரித்து பார்ப்பாங்க. ஆகையினால் இந்த ராஜ குருப்பெயர்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே அருமையான வெற்றிகரமான ஒரு குருப்பெயர்ச்சி ஆகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.